மாதிரி ஒரு காதல் கவிதை. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு காதல் படங்கள் பண்ணி அவரு. அதனால இந்த ஒரு படம் ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எப்படி நம்ம காதலுக்கு ஒரு ஷாஜகான் மும்தாஜ் அந்த மாதிரி சொல்லும் போது இதுல சங்கர் முக்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் வராங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. அது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு மாதிரி வைப் வர மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தனுஷோட கேரக்டர் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்தது. மெசேஜ்னா ஒரு பொண்ணுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதா, எந்த ஒரு எல்லைக்கும் போகலாம் அப்படின்றதான். ஆனா அந்த காதல் வந்து எல்லை கடந்தாலும் உயிர் போனாலும் வாழும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆழமா சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு அது பாக்குறதுக்கு. அதான் ட்விஸ்ட். ஏன்னா எதுக்காக அந்த மாதிரி பண்றாரு அப்படின்றத ஒரு ட்விஸ்ட். அது நல்லா பிடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. அந்த படம் நல்லா இருந்துச்சு. ஓ இது வேற படமா? நம்ம படமும் ஐபிஎல்ல ஒரு படம் வந்திருக்கு. டிக்கெட் இல்லன்ட்டாங்களா? எல்லா இன்டர்வியூமே தரமா கொடுத்துக்கறானே. ஐயோ ரொம்ப நன்றி. ரொம்ப எல்லா இன்டர்வியூ கொடுத்துக்கறானே. குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம். எதுவுமே டிக்கெட் இல்லன்னு சொல்லிட்டாங்களா? நாங்க தீந்துச்சு, நாங்க ஹவுஸ் பண்ணிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த படத்துக்கு போயிட்டு வேற ஒண்ணு. ஐயோ அடுத்த டிக்கெட் வரக்குனே ப்ளீஸ் எனக்காக புக் பண்ணிடுங்க. நன்றி நன்றி நன்றி. இல்ல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தனுஷ் வந்து இந்த மாதிரி ஒரு காதல் பண்ணி ஒரு நம்மளெல்லாம் ஃபீல் பண்ண வச்சு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணவே இல்லை படங்கள் எதுவுமே. அது ஒரு படி மேல போய் ரொம்ப அழகா கியூட்டா ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அந்த பைலட் விஷயம்லாம் பார்க்கும்போதெல்லாம் ஒரு பொண்ணுக்காக என்னெல்லாம் பண்ணுவான் ஒருத்தர் காதலன் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சில இடத்துல நமக்கே அழுக வந்துச்சு. ஓ தனுஷாயா அது நயா போன படத்தெல்லாம் வெறுப்பு ஒரு மாதிரி பண்ணாரு. இந்த படத்துல ரொம்ப அழகா பண்ணிருக்காரு. ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. ரொம்ப நல்லா இருக்கு படம் பார்க்கலாம். ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு. அது இல்லாம பிஜிஎம்ல ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி நமக்கு வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு. என்னடா ஐயா யாரா அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் போரிங்கா இருந்தாலும் செகண்ட் ஹாப் நல்லா இருக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாப் ஃபுல்லாவே கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாப் நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். ப்ரோ பார்த்துட்டேன் ப்ரோ. சூப்பராக இருக்குது படம். பயங்கரமான படம். படத்தோட எமோஷன்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படம் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு எமோஷனை கேரி பண்ணியிருக்கு படம் ஃபுல்லாக. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபன் எங்கெல்லாம் வருதோ, ஆக்சுவலாக டப்டு படத்தில் வந்து காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகாது. பட் இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் த்ரூ அவுட்டாக வந்துட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அடுத்த சீன் வந்தாலுமே அந்த சீன் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது. இப்போ பிரகாஷ் ராஜ் ஒரு சீனில் வந்து இறந்துருவாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அந்த இறக்குற சீனில் நம்மளுக்கு கண்ணீர் வருது. ஏன்னா அந்த படம் கன்வே பண்ணுற அந்த விதம், அந்த ஸ்க்ரீன் பிளே, தட்ஸ் ஆல் மேட்டர். சூப்பராக இருக்குது. ஏ ரஹ்மானோட மியூசிக் பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக ப்ரோ, அதான் நான் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன். அது கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது. கனெக்ட் ஆகுறதுனால மட்டும்தான் இப்போ நான் வாய்க்கிலேயே இவ்வளோ நேரம் பேசுகிறேன். இல்லை நான் அப்படியே போயிருப்பேன், தலை மூட்டிட்டு அப்படியே போயிருப்பேன். சரி, நல்ல படம் வரலன்னா அதுக்கு நீங்கள் ரிவ்யூ தர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நல்ல படம் வருதுன்னா கண்டிப்பாக அது ரிவ்யூ கொடுத்து பெருசாகலாம். இங்கே கெட்டதை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தான் 1008 பேர் இருக்காங்க. நல்லது சொல்லுவோமே, அந்த மாதிரி தான் இந்த படம் நிஜமாவே நல்லா இருக்கு. நான் இவங்க ஃபேன் அவங்க ஃபேன்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. நல்லா இருக்கு படம். கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி தான் படத்தில். ஆனால் அது ஃபன்னாக கிடையாது, எமோஷ்னலாக. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ரொம்ப வயலண்ட்டாக இருந்தாலும் படம் சூப்பராக இருக்குது. அந்த முக்தின்ற கேரக்டர் தான் படத்தோட யூஎஸ்பி கோரே. அந்த முக்தி கேரக்டர் வந்து அந்த சங்கர் கேரக்டர் என்ன பண்ணுதுன்றது தான் மேட்ரு. அது சூப்பராக வந்துட்டு கன்வே பண்ணியிருக்காங்க. அந்த டெல்லியை எரிச்சிருவேன்ற அந்த டைலாக், ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இவர் வந்துட்டு எதுவுமே அந்த டாக்ஸிக் அந்த மாதிரிலாம் இல்லை. உண்மையாக ஒரு காதலில் என்ன பொதுவாக இருக்கோ அந்த மாதிரி தான் கொண்டு போனாங்களே தவிர இந்த நம்ம அனிமல், கபீர் சிங், அர்ஜுன் ரெட்டி அப்படிலாம் கிடையாது. படம் சூப்பராக இருக்குண்ணா, நல்லா இருக்கு. எல்லாருமே வந்து பார்க்கலாம். கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குண்ணா. அம்பிகாபதி மூவி ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. சன் அப்பாவோடதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த காம்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சுண்ணா. அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சுண்ணா. அம்பிகாபதி மூவி பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சுண்ணா. இது எல்லாமே கொடுக்கலாம்ண்ணா, எல்லா ஸ்டார்ஸும் கொடுக்கலாம். படத்தில் மைனஸ்லாம் எதுவும் இல்லை. டப்பிங் மட்டும் கொஞ்சம் ஸ்டார் இருந்துச்சு. என்னதுன்னா ஹிந்தியில் இருக்கு, நமக்கு என்னன்னா தெரியும். தனுஷ் படம்னு சொன்னாங்க, வந்து பார்க்க வந்துச்சு, அவ்வளோதான். படம் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகி எங்கேயுமே போர்டு அடிக்கிறா, சூப்பராக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ட்ராப் ஆனிச்சு. திரும்பி கேமராஸ் எமோஷனலாக எடுத்துகிட்டு போய் முடிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் வர போர்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆனிச்சு அவன் ரெண்டு பேருக்கு. லவ்வுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பேஸ் ஒரு லைன் எடுத்துட்டு அதில் ஸ்க்ரீன் பே எழுதியிருக்காரு. சூப்பராக எழுதியிருக்காரு, நல்லா இருந்துச்சு. ஆமாம், அந்த போர்ஷன் நம்ம பைலட்டா தான். அவர் ட்ரை பண்றாரு, ஆனால் இப்போ லாஸ்ட்ல பைலட் ஆகும் அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. எமோஷனல் ஹிந்தி படம் எமோஷனல் கனெக்ட் ஆகும் நம்ம நினைப்போம், ஆனால் எமோஷனல் சூப்பராகவே கனெக்ட் ஆனிச்சு. தமிழ்நாடு கண்டிப்பாக பிடிக்கும். எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு பிடிச்சிடாதா? இன்னும் பெருசாக நம்ம கேட்குற மாதிரி என்ஜாய் பண்ற மாதிரி சாங்ஸ் கிடையாது. ஆனால் பிஜிஎம்ல ஏஆர் கலக்கிட்டாரு, வாங்கி எடுத்துட்டாரு. அந்த எப்படின்னா நம்ம அந்த பிஜிஎம்லேயே லவ் போர்ஷன் வர வச்சுட்டாரு. நல்லா இருந்துச்சு. 10க்கு 8 கொடுக்கலாம். அந்த செகண்ட் ஆஃப் 20 மினிட்ஸ் லேக் அடிச்சு. அவ்வளோதான். முன்னாடி படத்துல எல்லாம் எப்படி இருந்தாரோ அதே தான். நல்லா இருந்துச்சு.
பர்ஃபெக்ட், நல்லா காம்போ ப்ரோ. சேர்ந்து இருக்கலாம். ஹீரோவும் ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் போவார், ஹீரோயின் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டோம், ஹீரோயின் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போவாங்க. மியூசிக் நல்லா இருந்துச்சு, பட் சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி, ஏன்னா தமிழ் டப்டுனால. ஹிந்தியில் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை பார்க்க ஹிந்தி படம் மாதிரியே இல்லை ஜி, பர்ஃபெக்ட் தமிழ் படம் மாதிரி தான் இருந்தது. டப்பிங்லாம் பர்ஃபெக்டாக தான் இருந்தது. நான் தான் சொல்கிறேன்ல, பார்க்க தமிழ் படம் மாதிரி தான் இருந்தது டப்பிங்லாம். பாட்டு மட்டும்தான், சாங்ஸ் மட்டும்தான் கேட்கறதுக்கு ஓகே, கேட்கறதுக்கு அவ்வளோதான். லேக்லாம் எனக்கு எதுவும் பெருசாக தெரியல ஜி, நல்லா தான் போச்சு. அதுதான் ஆல்ரெடி அவர் டேரக்டரும் தனுஷ் காம்போ பார்த்துருக்கோம், அதே மாதிரி தான் இருந்துச்சு. கனெக்டாக மூவியாக பார்க்க நல்லா இருக்கு, அவ்வளோதான். நம்ம ஏன் கனெக்ட் பண்ணிட்டு இதை நல்லா 5க்கு 4 தருவேன். பார்த்துட்டேன், படம் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டா. கிளைமேக்ஸ் வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க. ஓவராலாக நல்ல சூப்பரான ஒரு படம் தான், கண்டிப்பாக பார்க்கலாம். டப்பிங் வந்து நல்லா தான் இருக்குது, நீங்கள் தமிழ்லேயே பார்க்கலாம். டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோ வந்து காதலுக்காக இந்த எக்ஸ்ட்ரீமான போகிறாரு, என்ன வேணால் பண்ணுறாரு, யூபிஎஸ்சி கூட பாஸ் பண்ணுறாரு. கடைசியாக ஒரு ஏமாற்றம் வருது, அப்புறம் கடைசியாக ஒரு எமோஷனலாக முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அம்பிகாவதி அதோட ஒரு கனெக்ஷன், அந்த ஃப்ரெண்டு வராப்பில் அந்த சீன் சூப்பராக இருக்குது. காம்போ சூப்பராக ஒர்க் ஆயிருக்குங்க, நல்லா இருந்துச்சு. 2 பேரும் பார்க்க, அவங்களோட ஆக்டிங் 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு அவங்க 2 பேரும் காம்பினேஷன். அவர் மியூசிக் தான் வந்து நெக்ஸ்ட் லெவல், படத்தை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருக்கு. அந்த ஒரு சில இடங்கள்லாம் ஸ்லோவாக வர மாதிரி இருக்கும்போது அவர் மியூசிக் வந்து நம்மளை காப்பாற்றி விடுது. மியூசிக், சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு, தமிழ்லேயுமே நல்லா இருக்குது. பட் ஆனால் ஹிந்தி படம்ன்றதுனால கொஞ்சம் நமக்கு அந்த சொன்னாங்களா, டப்பிங் நல்லா தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப டீப்பாலாம் பார்க்க வேணாம், ஓகே. நம்ம ரொம்ப இதுக்கு ஆராய்ஞ்சிக்கிட்டு அந்த யூத் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும், பட் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எப்படின்னு தெரியல, யூத்துக்கு கனெக்ட் ஆகும். படத்து ஓவராலாக வந்து 10க்கு 7.5 கொடுக்கலாம். ஓவராலாக லேக் இருக்குது, செகண்ட் ஹாஃபில் லேக் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. நம்ம என்னடா நமக்கு தெரியுமா இதான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கும் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும் செகண்ட் ஹாஃப் இதுதான் நடக்க போகுது, கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. படம் நல்லா இருக்குது, உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு. எமோஷனலாக ரொம்ப கொண்டு போயிருந்தாங்க, ரொம்ப ஹார்ட் வார்மிங் ஆனது, நல்லா இருந்தது, ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு, மியூசிக் நல்லா இருந்தது. ஹேர் ஃபோர்ஸாக வருவார் லாஸ்ட்டில், நல்லா இருந்தது. நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருக்குது. லாஸ்ட் சீன் எமோஷ்னலாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக ஃபைட்டிங் சீன்ஸ்லாம் இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. தனுஷ் ஆக்டிங் சூப்பராக இருக்குது. ஆமாம், அது வந்து அவரோட எய்ம் மாதிரி, அவர் அதுதான் ஆகணும்னு அவங்க அப்பா ஆசைப்பட்டிருப்பாங்க. அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவர் நினச்சிருப்பார் செகண்ட் ஹாஃபில். அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. 9 கொடுக்கலாம். படம் நல்லா பண்ணியிருக்காங்க, ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், லவ்வர்ஸாகவும் பார்க்கலாம். இல்ல ட்ரைலர்ல பார்த்தது கிட்டத்தட்ட கதை தான், ஆனா இதுல வந்து கதை போற அமைப்பு வேற. இதுல வந்து சொல்றது ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரையும் பெர்ஃபெக்ட்டா சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லை, அழகா சொல்லியிருக்காங்க. நம்ம தான் சொன்னேன், பேசவே கூடாது. நம்மலாம் சாயபேங்கர், அனிருத் எல்லாம் கொண்டாடுறாங்க, எல்லாம் சூப்பர். இப்போ இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் கூட நம்ம கம்பேரே பண்ணக்கூடாது. அந்த மனுஷன் தான் காட்டுறாரு, நான் ஏன் அப்போலேருந்து நிலைச்சிருக்கேன்னா என்னோட வேலை தான் அப்படின்னு சொல்லி அந்த வேலையை காட்டியிருக்காரு. உள்ள பயங்கரமா இருக்கு. ஏஆர் ரஹ்மான இப்போ சிம்பிள் தான், அன்னில இருந்து ஒருத்தவங்க கொடி கட்டி பறப்பாங்க, நீங்க அதுக்குன்னு வந்துட்டு இன்னொரு கொடியை சேர்த்துட்டு இது அதுன்னு பண்ணிக்கூடாது. நீங்க வந்து ஏஆர் ரஹ்மான் என்னதான் இருந்தாலும் ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு நான் ஏஆர் ரஹ்மான்ரா, அதுக்கப்புறம் தான் நான் நீங்களாம் என்னோட கத்துக்குட்டிகளான்னு சொல்லி காட்டியிருக்காங்க. நோ அஃபென்ஸ் டு எனிவன். எல்லாமே இப்போ சாயபேங்கரோட ஒர்க் வந்து டியூட்ல வந்து நல்லா இருந்தது, ஆனா இட் டசன்ட் மீன் யூ கேன் கம்பேர் எனிவன் வித் ஏஆர் ரஹ்மான். இளையராஜா தான், அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் தான். ஏஆர் ரஹ்மான் வந்துட்டு எத்தனை வருஷமா அந்த மனுஷன் ஃபீல்ட்ல இருக்காரு, காட்டிட்டு இருக்காரு. நான் ஏன் ஆஸ்கர் ஜெயிச்சேன், நான் ஏன் நேஷனல் அவார்ட் ஜெயிச்சேன்னு காட்டிட்டு இருக்காரு. பாட்டெலாம் பெருசா கேட்குற மாதிரி இல்லை, ஒரு 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 கிட்டாரில் ஒரு பிஜிஎம் போயிட்டு இருந்தா எப்படி இருக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலாக தான் இருந்துச்சு, அவ்வளோதான். இல்லை தமிழ் படம் ஃபீலே வரல, ஏன்னா ஓரளவுக்கு ஏதோ ஒரு காதல் விஷயத்த சொல்லியிருக்காங்க தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் தமிழ் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயத்த மாற்றி பண்ணியிருக்கலாம். அந்த பிரகாஷ்ராஜ் வர்ற சீன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப தமிழுக்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. அவர் சாவறது, அவர் டெத்த வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. என்னடா அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது என்ன தமிழ் இருக்கிறது மாதிரி சில விஷயத்த மாற்றிருக்கலாம். அது ஹிந்தி சாயல் அப்படியே வருது. என்னடா ஹிந்தி படம் பார்க்குற மாதிரியே ஒரு தமிழ் ஆடியன்ஸ் ஏற்ற மாதிரி சில விஷயத்த பண்ணிருக்கலாம். என்னடா ஹிந்தி படம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அந்த பிஜிஎம்லாம் பார்க்கும்போது ஹிந்தி படத்துக்கான வந்துட்டு நம்ம அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு தனுஷ். உண்மையிலேயே போன படத்துக்கு இந்த படம் பெட்டராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. கேட்குற மாதிரி தான் ஒரு அப்படியே நமக்கே அப்படி நம்மள அறியாமல் தூக்கம் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவர் பண்ணுவார்னு பார்த்தா அவங்க மக்களுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணியிருக்காருன்றத ஒரு ஃபீல் ஆச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கு, எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் எங்கே சிரிக்கிற மாதிரி எங்கேயுமே ஸ்கோப் கொடுக்கல. பண்ணுறாங்க, ஒரு வராங்க அப்படியே பண்ணுறாங்க, ஹீரோயினுக்காக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது ஒரு எங்கேயுமே ஒரு சிரிக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸே இல்லை. நம்மளாம் வந்துட்டு சிரிச்சு கூட அப்படின்ற மாதிரி தான் சிரிச்சுக்கிட்டோம். அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு தனுஷ்.